1908 ஆண்டு அது. சர்க்கிட்டோ டி போலோக்னா ரேஸில் கார்கள் சீறி பாய்ந்து கொண்டிருந்தன. இத்தாலியில் மாடனா நகரத்தில் ஒர்க் ஷாப் நடத்தி கொண்டிருந்த ஒரு மெக்கானிக் தனது மகனை அந்த ரேஸை பார்க்க அழைத்துச் சென்றிருந்தார். 10 வயது மட்டுமே ஆகியிருந்த அந்த சிறுவனுக்கு மின்னல் வேகத்தில் சீறி பாய்ந்த கார்களும் தரையில் இருந்து வான் நோக்கி எழுந்த புழுதியும் இனம் புரியாத ஒரு கிளர்ச்சியை கொடுத்தது. ரேஸின் முடிவில் அந்த கால கார் ரேஸ் ஹீரோவான ஃபெலிக்ஸ் நேசரோ சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றார். அந்த கண்கொள்ளா காட்சியை கண்ட சிறுவனுக்கு எதிர்காலத்தில் தானும் ஒரு ரேசராக வேண்டும் என்கிற ஆசை துளிர்விட்டது. ஆனால் காலம் வேறு ஒரு கணக்கு போட்டு வைத்திருந்தது. ரேசராக நினைத்த சிறுவன் உலகின் புகழ்பெற்ற ரேசிங் கார்களை தயாரிக்கும் கம்பெனியை நிறுவினான். அவனது நிறுவனம் தயாரித்த ஆடம்பர கார்களை புக்கிங் செய்ய உலகின் கோடீஸ்வரர்கள் போட்டி போட்டனர். ஃபார்முலா 1 ரேசிங் தொடங்கி ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படம் வரை அந்த நிறுவனத்தின் கார் இல்லாமல் கதையே இல்லை என்கிற அளவுக்கு காலம் நகர்ந்தது. அதுதான் கால்களை தூக்கி கணைக்கும் குதிரையின் முத்திரை பதித்த ஃபெராரி நிறுவனம். 1898 ஆண்டு இத்தாலியின் மாடனா நகரத்தில் சாதாரண ஒரு ஒர்க் ஷாப் நடத்தி வந்த ஆல்ஃபிரடோ ஃபெராரி என்பவருக்கு 2வது ஆண் குழந்தை பிறந்தது. மூத்த மகனுக்கு ஆல்ஃபிரடோ ஜூனியர் என பெயரிட்ட அந்த மெக்கானிக் தந்தை தனது 2வது மகனுக்கு என்சோ ஃபெராரி என பெயரிட்டார். அண்ணனை போல இல்லாமல் இயல்பாகவே அவனுக்கு கார்கள் மீது ஒரு ஈர்ப்பு இருந்தது. இதனால் அடிக்கடி அப்பா நடத்தும் ஒர்க் ஷாப்புக்கு சென்று தன்னால் முடிந்த உதவிகளை செய்து வந்தான் என்சோ. ஒரு நாள் அவனை சர்க்கிட்டோ டி போலோக்னா ரேஸை பார்க்க அழைத்துச் சென்றார் ஆல்ஃபிரடோ. சீறி பாய்ந்த கார்களை கண்டு கிளர்ச்சி அடைந்த என்சோ ஒரு நாள் தான் அந்த காரை ஓட்டினால் எப்படி இருக்கும் என கனவு கண்டான். காலம் அவனுக்கு கை கொடுத்தது. ஆனால் அதற்காக அவன் பெரிய விலை கொடுக்க வேண்டியிருந்தது. இந்த ரேஸ் முடிந்த அடுத்த ஒரு சில ஆண்டுகளில் முதலாம் உலகப் போர் வெடித்தது. உணவுக்கும் உயிருக்கும் உத்தரவாதம் இல்லாத உலகத்தில் கார்களை பற்றி யார் கவலைப்படுவார்கள்? இதனால் ஆல்ஃபிரடோ நடத்தி வந்த ஒர்க் ஷாப் வியாபாரமின்றி திவாலாகும் நிலைக்கு சென்று விட்டது. போதா குறைக்கு 1916 இத்தாலி முழுக்க ஒரு வகை கொள்ளை நோய் பரவி மக்களை கொத்து கொத்தாக கொன்று கொண்டிருந்தது. அந்த கொள்ளை நோயில் சிக்கி என்சோவின் அப்பாவும் அண்ணனும் பரிதாபமாக உயிரிழந்தனர். 16 வயதில் அப்பா, அண்ணன், தொழில் என அனைத்தையும் இழந்து நிர்கதியாய் நின்றான் என்சோ. உலகத்தில் தனக்கென ஒரே உறவாக நின்ற அம்மாவுக்காக உழைக்க வேண்டும் என நினைத்தவர் இராணுவத்தில் வேலைக்கு சேர்ந்து போர் முனைக்கு சென்றார். காலம் அவனை பாடாய் படுத்தினாலும் கனவு மட்டும் களையவே இல்லை. இராணுவத்திற்கு சென்றாலும் கார் வடிவமைப்பில் தொடர்ந்து கவனம் செலுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக கனவை நோக்கி காலத்தை நகர்த்தி கொண்டிருந்தான் என்சோ. 1918 மீண்டும் ஒரு முறை கொள்ளை நோய் பரவியது. இந்த முறை என்சோவே நேரடியாக பாதிக்கப்பட்டான். இதனால் இத்தாலிய படையே அவனை விடுவித்தது. இராணுவ முகாமை விட்டு வெளியேறிய பின் அவன் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும் ஃபெராரி எனும் சாம்ராஜ்யத்தை நோக்கி அவனை நகர்த்தி கொண்டு சென்றது. ஓடி ஓடி தேய்ந்து போன ட்ரக்குகளை வாங்கி அதை காராக மாற்றி விற்கும் சிஎம்என் நிறுவனத்தில் டெஸ்ட் டிரைவராக வேலைக்கு சேர்ந்தார் 20 வயது என்சோ ஃபெராரி. கார் ஓட்டுவதில் அவர் காட்டிய லாபகத்தை பார்த்த நிறுவனம் ரேஸ் கார் டிரைவராக ப்ரமோஷன் கொடுத்து டிராக்கில் இறக்கிவிட்டது. 1919 ஆண்டு தான் கலந்து கொண்ட போட்டியில் வெற்றி பெற்று திறமையை காட்டினார் என்சோ. இந்த வெற்றிதான் அந்த காலத்தில் இத்தாலியின் மிகச்சிறந்த கார் தயாரிப்பு நிறுவனமான ஆல்ஃபா ரோமியோ நிறுவனத்தில் அவருக்கு டிரைவர் வேலையை வாங்கி கொடுத்தது. 1923 தனது முதல் கிராண்ட் பிரிக்ஸ் பட்டத்தை வென்ற என்சோ வேலையில் காட்டிய அர்ப்பணிப்பு மேலும் 3 வெற்றிகளை கொண்டு வந்து கொட்டியது. இதனால் ஆல்ஃபா ரோமியோ நிறுவனத்தில் ரேசிங் டிபார்ட்மெண்டை கவனித்துக் கொள்ளும் பொறுப்பு என்சோவின் கைகளுக்கு வந்தது. ஆனால் 1925 ஆண்டு நடந்த சம்பவம் ஒன்று என்சோவின் ரேசிங் ஆர்வத்தையே குலைத்து போட்டது. அந்த ஆண்டு தெற்கு பாரிஸில் பிரெஞ்சு கிராண்ட் பிரிக்ஸ் போட்டி நடந்து கொண்டிருந்தது. ரேஸில் முன்னேறி கொண்டிருந்த ஆண்டானியோ அஸ்காரியின் கார் திடீரென விபத்தில் சிக்கியது. ஒரு பக்கம் கால் துண்டாகி விடும் நிலை, இன்னொரு பக்கம் தலையில் பலத்த காயம் என உயிருக்கு போராடிய ஆண்டானியோ அஸ்காரி ஆம்புலன்ஸிலேயே உயிரிழந்தார். இந்த மரணம் என்சோவை உலுக்கி போட்டது. இருந்தாலும் ஆல்ஃபா ரோமியோ நிறுவனத்துக்காக தொடர்ந்து டிராக்கில் சீறி பாய்ந்த என்சோ ஸ்குடேரியா ஃபெராரி என்கிற புது டீமையும் உருவாக்கி இருந்தார். 41 போட்டிகளில் கலந்து கொண்டு 11 கிராண்ட் பிரிக்ஸ் பட்டங்களையும் வென்றிருந்தார். ஆனால் புகழின் உச்சத்தில் இருந்த என்சோவுக்கு அவர் வேலை செய்த ஆல்ஃபா ரோமியோ நிறுவனத்தில் இருந்தே சிக்கல் வந்தது. நிறுவனத்தின் இயக்குநருடனான மோதலால் வேலையை விட்டார் என்சோ. ஆல்ஃபா ரோமியோவுடன் போட்டிருந்த ஒப்பந்தம் அவருடைய சொந்த பெயரான ஃபெராரி என்பதையே பயன்படுத்த அனுமதி மறுத்தது. பெற்றோர் வைத்த பெயர், கஷ்டப்பட்டு உழைத்து உருவாக்கிய புகழ், வேலை என அனைத்தையும் இழந்து மீண்டும் நிர்கதியாய் நின்றார் என்சோ.
இந்த முறை மனம் தளராமல் ஆட்டோ ஆவியோ கன்ஸ்ட்ரூசியோனி என்கிற ஆட்டோமொபைல் நிறுவனத்தை தொடங்கினார். மற்ற கார் தயாரிப்பு நிறுவனங்களுக்கு தேவையான உதிரி பாகங்களை தயாரித்து கொடுத்து கொண்டிருந்தது இந்த நிறுவனம். ஆனால் காற்றடிக்கும் காலம் மாவு விற்க போனேன் என அபூர்வ சகோதரர்கள் படத்தில் அப்புவுக்கு வரும் சோதனைகளை காட்டிலும் என்சோவுக்கு வந்த சோதனைகளை சொல்லி மாளாது. சொந்த நிறுவனத்தை தொடங்கிய உடனேயே இரண்டாவது உலகப் போரும் தொடங்கிவிட்டது. இதனால் மறுபடியும் உலகம் முழுவதும் பயம் பற்றிக் கொள்ள என்சோவின் வியாபாரம் மெல்ல மெல்ல படுக்க தொடங்கியது. ஆனால் தோற்றுப்போக என்சோ தயாராக இல்லை. இத்தாலியின் சர்வாதிகாரி முசோலினியின் ராணுவ தளவாட உற்பத்திக்காக தனது நிறுவனத்தை திறந்து விட்டார் என்சோ. அதில் கிடைத்த வருமானத்தை வைத்து கார் வடிவமைப்பில் கவனம் செலுத்தினார். அவரது கவனத்தை சிதறடிக்கும் விதமாக வந்து விழுந்தது நேச நாடுகளின் படைகள் வீசிய குண்டு. புதிதாக தொடங்கப்பட்ட நிறுவனத்தில் புழுதி மட்டுமே மிஞ்சியது. அடிவாங்கியே பழக்கப்பட்ட என்சோ நிறுவனத்தை வேறு இடத்திற்கு மாற்றினார். நிழலாக பின்தொடர்ந்த நேசோ நாடுகளின் படை அங்கும் குண்டு வீசி என்சோவுக்கு செக் வைத்தது. இந்த முறை நிறுவனத்தையே மூடிய என்சோ புதிய கார் தயாரிக்கும் நிறுவனத்தை தொடங்கினார். அதற்கு ஃபெராரி என தனது குடும்ப பெயரை வைத்தார். 1918ஆம் ஆண்டு முதலாம் உலகப் போர் தீவிரமடைந்திருந்த நேரம் இத்தாலிய விமானப்படை வீரர் பிரான்சிஸ்கோ பராக்கா படைக்கு புறப்பட்டார். அப்போது மகனை வழியனுப்பி வைக்க வந்த பராக்காவின் அம்மா கால்களை தூக்கி கணைக்கும் குதிரையின் டாலர் வைத்த நெக்லஸை அளித்திருந்தார். அந்த போரில் ஆஸ்திரிய விமானப்படை பராக்காவை கொலை செய்தது. இதனால் பராக்காவின் நினைவாக தனது ஃபெராரி நிறுவனத்தின் முத்திரையாக கால்களை தூக்கி கணைக்கும் குதிரையை வைத்துக் கொண்டார் ஃபெராரி. இப்படித்தான் 1947 ரேஸ் கார்களை தயாரிப்பதற்கென்றே ஃபெராரி நிறுவனம் உருவெடுத்தது. போர் முடிந்திருந்த நேரம் ஒட்டுமொத்த இத்தாலியும் வறுமையில் தத்தளித்துக் கொண்டிருக்க கார் ரேஸ்களை பற்றியும் ரேஸ் கார்களை பற்றியும் கவலைப்பட வெகுஜன மக்களுக்கு நேரமில்லை. ஆனால் எப்பேற்பட்ட பேரழிவானாலும் சமூகத்தில் உயர்மட்டத்தில் இருக்கும் ஒரு குழுவில் எந்த பாதிப்பும் ஏற்படாதுதானே. அதனால் அந்த பணக்கார கும்பலை குறிவைத்தார் என்சோ. இன்று வரை கிளாசிக் மாடல் என்று கொண்டாடப்படும் ஃபெராரி 125S மாடல் கார் 1.5 லிட்டர் V12 என்ஜினுடன் அறிமுகம் செய்யப்பட்டது. அந்த காலத்தில் மணிக்கு 210 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் கார் எல்லாம் கற்பனைக்கு கூட எட்டாதது. இதனால் லான்ச் செய்யப்பட்ட வேகத்தில் கவனத்தை ஈர்த்தது ஃபெராரி நிறுவனம். 1950ஆம் ஆண்டு முதல் முறையாக உலக சாம்பியன்ஷிப்பில் களமிறங்கிய ஃபெராரி 15 முறை வெற்றியை குவித்தது. ஆனாலும் தொழிலில் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி கிடைக்கவில்லை. எந்த நேரமும் நிறுவனம் மூடப்படும் என்கிற நிலையில்தான் இயங்கி வந்தது. ஒட்டுமொத்த நிறுவனமும் ரேஸ் கார்களை தயாரிப்பதில் மட்டுமே கவனம் செலுத்தியதும் அதிலும் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான குறைவான கார்களை மட்டுமே தயாரித்ததும் டிராக் வெற்றிக்கு போதுமானதாக இருந்தாலும் கம்பெனி வெற்றிக்கு போதுமானதாக இல்லை. 1960களில் கம்பெனி திவாலாக இருந்த நேரத்தில் ஃபோர்டு நிறுவனத்தின் உதவியை நாடினார் என்சோ. ஆனால் அது கைகூடி வராததா 1969இல் தனது நிறுவனத்தின் 50% பங்குகளை ஃபியாட் நிறுவனத்திற்கு விற்றார். ஃபியாட் நிறுவனம் செய்த முதலீடு புதிய மாடல் கார்களை உருவாக்கவும் ரேஸ்களில் கவனம் செலுத்தவும் என்சோவுக்கு அவகாசம் அளித்தது. அத்தோடு வருடத்திற்கு 619 கார்களை மட்டுமே தயாரித்து வந்த கெப்பாசிட்டியும் 1240 கடந்தது. தயாரிப்பு இரட்டிப்பானதில் விற்பனை அதிகரித்து வருமானமும் பெருகியது. 200 கிராண்ட் பிரிக்ஸ் டைட்டில்கள், 16 கன்ஸ்ட்ரக்டர்ஸ் டைட்டில்கள் என கார் ரேஸில் தனக்கென தனி முத்திரை பதித்தது ஃபெராரி நிறுவனம். ஆனாலும் ஆடம்பர கார் எனும் அந்தஸ்தை அடைய முடியவில்லை. இதனால் புதிய வடிவமைப்பாளர்கள் மற்றும் பொறியாளர்கள் உதவியுடன் ஃபெராரியின் ஆடம்பர கார்களுக்கான பிள்ளையார் சொல்லி போட்டார் என்சோ. இதன் விளைவாக 1984ஆம் ஆண்டு ஃபெராரி டெஸ்டரோசா கார் அறிமுகமானது. 20ஆம் நூற்றாண்டு முடிய போகும் நேரத்தில் அறிமுகமானாலும் அதிகமாக விற்று தீர்ந்த ஆடம்பர கார் என்கிற சாதனைக்கு சொந்தமானது. ஒரு வழியாக ஆடம்பர கார்களின் சந்தையையும் ஃபெராரி ஆக்கிரமித்ததை கண்ட நிம்மதியோடு 1988ஆம் ஆண்டு காலமானார் என்சோ ஃபெராரி. 90 வயது வரை நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக அவர் போட்ட உழைப்பு முடிவுக்கு வந்தது. ஆனால் வளர்ச்சி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இதுவரை 249 ஃபார்முலா 1 ரேஸ்களை வென்றிருக்கும் ஃபெராரி நிறுவனம் தற்போது உலகின் மிக பெரும் ஆடம்பர பிராண்டாக வளர்ந்து நிற்கிறது. 2023ஆம் ஆண்டு மட்டும் உலகம் முழுவதும் 13,000 கார்களை விற்று தீர்த்திருக்கிறது. ஆனால் மற்ற ஆடம்பர கார்களான மெர்சிடிஸ் நிறுவனம் 20 லட்சம் கார்களையும் BMW நிறுவனம் 25 லட்சம் கார்களையும் விற்று தீர்த்திருக்கின்றன. இந்த நிறுவனங்களின் சந்தை மதிப்பு $50 பில்லியன் இருக்கிறது. ஆனால் வெறும் 13,000 கார்களை மட்டுமே விற்ற ஃபெராரியின் மதிப்போ $80 பில்லியன். BMW, மெர்சிடிஸ் நிறுவனங்கள் எல்லாம் கார்களுக்கான பிராண்டுகள். ஆனால் ஃபெராரி என்கிற பெயரே ஒரு பிராண்டு தான். இதனால்தான் தொப்பிகளையும் கண்ணாடிகளையும் தங்களது பிராண்டின் பெயரில் விற்று மட்டுமே கடந்த ஆண்டு 572 மில்லியன் யூரோ வருமானம் ஈட்டி இருக்கிறது அந்த நிறுவனம். ஆம், ஃபெராரி என்பது வெறும் பெயர் மட்டுமல்ல, அது ஆடம்பரத்திற்கான இலக்கணம்.